ஹாய், உங்க மேல இருந்து எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குமா? த்ரூ அவுட் த டே நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா நல்ல ஸ்மெல்லோட இருக்கணுமா? அப்போ யூ ஹேவ் கிளிக் த ரைட் வீடியோ. இந்த வீடியோல நான் சொல்ற ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டா உங்க மேல த்ரூ அவுட் த டே வந்து ஒரு நல்ல ஸ்மெல்லோட நீங்க இருப்பீங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே வீடியோக்குள்ள போயிடலாமா? லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கமான், நான் சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ முடிஞ்சோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம மேல இருந்து, அதாவது நம்ம மவுத்ல இருந்து ஒரு பேட் பிரீத் வந்து மற்றவங்க ஃபீல் ஆயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சிச்சு, சோலியே முடிஞ்சிச்சு. அந்த பர்சன் வந்து உங்களை கட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்களே வந்து உங்களோட க்ரஷோட பேசிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மேல இருந்து ஒரு பேட் பிரீத் அந்த பர்சன் வந்து ஃபெல்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதாங்க, சோலி முடிஞ்சிச்சு. ஏன் அப்படி சொல்றேன்? நீங்க பாக்குறதுக்கு என்னதான் வந்து அட்ராக்டிவா இருந்தாலும் உங்க மேல இருந்து ஒரு பேட் பிரீத் வந்துச்சுன்னா அதுவே போதும். ஏன்னா எந்த ஒரு பர்சனுக்குமே வந்து இன்னொரு பர்சன் பேசும்போது பேட் பிரீத்தை வந்து ஃபெல் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்சன் மேல இருந்த ஃபீல் வந்து அப்படியே போயிடும். அந்த பர்சன் மேல ஒரு பேடான ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகிடும். அதனால நம்மளோட ஓரல் ஹைஜீன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நம்மளோட ஓரல் ஹைஜீனை தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்க என்னதான் அழகா இருந்தாலும் உங்களோட பேட் பிரீத் வந்து உங்களோட அழகா, உங்களோட அட்ராக்டிவ்னஸ் மொத்தமாக குறைஞ்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் டுவைஸ் அ டைம் வந்து நீங்க பிரஷ் பண்ணும் ஒன் டேக்கு. பிளஸ் வந்து உங்களோட டங்கை நீங்க கிளீன் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து நம்மளோட டங்க்ல தான் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு பேட் ஸ்மெல்லை கிரியேட் பண்றதுக்கு ரொம்பவே அதிகம். அதுதான் வந்து முக்கியமா நம்மளோட மவுத்ல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருதுன்னா நம்மளோட சாப்பிட்ட ஃபுட்னால தான். ஸோ அதனால நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட டங்கை கிளீன் பண்ணிடணும். டெய்லி அதை வந்து நம்ம கிளீன் பண்ணா மட்டும்தான் நம்ம மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வராது மற்றவங்களுக்கு. ஸோ அதனால வந்து இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, டங்கை வந்து நம்ம கிளீன் பண்ணும். தென் அடிஷ்னலா வந்து நீங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம். அதாவது நீங்க வந்து ஆல்வேஸ் கேரி அ சிவிங் கம் ஆர் மின்ட் வந்து எப்பயுமே வந்து கேரி பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அது வந்து அந்த ஃபுட்லாம் வந்து கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதுக்கு பதில் நீங்க அந்த டயத்துல வந்து சிவிங் கம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட மவுத்ல இருந்து பேட் ஸ்மெல் வராது. அதனால நீங்க யார்கிட்ட பேச போறீங்க, உங்க கிரஷ் கிட்டே பேச போறீங்களா, உங்களோட பாஸ் கிட்ட பேச போறீங்கனாலும் இல்ல யார்கிட்ட பேசலனாலுமே வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து சிவிங் கம் ஆல்வேஸ் வச்சுட்டு நீங்க அதை சிவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் தான் எப்பயுமே வரும். அதனால உங்க மேல இருந்து பேட் ஸ்மெல்லே வராது. ஸோ always carry a chewing gum or a mint. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், நம்ம இதை பண்ணாலே மோஸ்ட்லி நம்ம மேல இருந்து பேட் ஸ்மெல் வராது. அதாவது நம்ம டெய்லி குளிக்கணும் மேன். நிறைய பேர் வந்து குளிக்காம போறீங்க பாத்தீங்களா, அதனால தான் உங்க மேல இருந்து பேட் ஸ்மெல்லே வருது. கமான், அதை ஸ்டாப் பண்ணிட்டு டெய்லி வந்து குளிங்க. டெய்லி குளிச்சுட்டு கரெக்டா உங்களோட ஸ்வெட் ஆகிற பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பரா சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே உங்க மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் யாருக்குமே போகாது. நம்ம மேல இருந்து எப்போ ஒரு பேட் ஸ்மெல் வரும்னா, நம்ம குளிக்காம நம்ம மேல ஸ்வெட் ஆகி இருக்க பார்ட்ஸ் நம்ம அப்படியே விடும்போது தான் நம்ம மேல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதனால நீங்க ஆல்வேஸ் நீங்க குளிச்சாலே போதும், ப்ராப்பரா நீங்க குளிச்சீங்க டெய்லி அப்படினாலே உங்க மேல இருந்து மோஸ்ட்லி பேட் ஸ்மெல்ஸ் எதுவுமே வராது. அதனால டெய்லி நம்ம வந்து குளிச்சுட்டு தான் வந்து வெளியே போகணும். ஓகே, தேர்ட், நம்மளோட ஏர்ல இருந்துமே நமக்கு வந்து நல்ல ஸ்மெல் வரணும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற வெயில் காலம் இல்ல, நம்மளோட ஏருமே வந்து அடிக்கடி ஸ்வெட் ஆகும். நம்ம வந்து ஏர்ல இருந்து நமக்கு பேட் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து வீக்லி டுவைஸ் வந்து நீங்க உங்களோட ஏரை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும். தென் நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போற பர்சன், இல்ல ஜிம் போற பர்சனாலும் இல்லை, உங்களுக்கு அடிக்கடிலாம் ஸ்வெட் ஆகுதுன்னா டெய்லி நீங்க குளிக்கும் போதே தலைக்குமே நார்மல் வாட்டர்ல அந்த தலையுமே வாஷ் பண்ணுங்க. டெஃபினட்டா அப்பதான் உங்க தலையில இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், இல்ல வந்து ஒரு பேட் ஸ்மெல் வராது. ஸோ அதனால எப்பயுமே வந்து ஏரை வந்து வாஷ் பண்ணிட்டு போங்க. டுவைஸ் அ வீக் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு ஸ்மெல் உள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட ஏருமே வந்து நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். ஃபோர்த், நோ அதர் சாய்ஸ். நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து ஸ்மெல் குட்டா இருக்கணும்னா நம்மளோட பாடி நேச்சர் பாடி ஸ்மெல்லை விட நம்ம வந்து ஆட் பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்ம ஒரு நல்ல பெர்ஃப்யூம் கண்டிப்பா நம்மளோட பாடிக்கு யூஸ் பண்ணா நம்ம வந்து எப்பயுமே வந்து தனியா தெரிவாங்க. நல்ல பெர்ஃப்யூம்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து தனியா தெரியும். நம்ம மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா, எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வந்து ஒரு நல்ல பெர்ஃப்யூம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நீங்க வந்து உங்களோட பெர்ஃப்யூம் ஸ்பாட்ல அதை வந்து யூஸ் பண்ணணும். அதாவது நெக் ஏரியால நீங்க வந்து பெர்ஃப்யூம் அடிக்கணும். பிளஸ் ரிஸ்ட்லலாம் கரெக்டான ஸ்பாட்ஸ்லாம் நீங்க பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா டெஃபினட்டா சொல்றேன், உங்களுக்கே அது ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பிளஸ் உங்க மேல இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். மற்றவங்க எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதனால கரெக்டான ஸ்பாட்ல கரெக்டான பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டா நீங்க வந்து தனியா தெரிவிங்க. எல்லா இடத்துலயும் நீங்க ட்ரெஸ் பண்றதை விட ஸ்மெல் வைஸ் ரொம்பவே அட்ராக்டிவா தெரிவிங்க. ஃபிஃப்த், அவாய்ட் ரீயூசிங் தி கிளாத். அதாவது நம்ம வந்து ஒன் டைம் வியர் பண்ண ட்ரெஸ்ஸை திருப்பி வந்து துவைக்காம நீங்க வந்து வியர் பண்றதை ஸ்டாப் பண்ணும். அதை வந்து அன்லெஸ் ஜீன்ஸ் பேண்ட்டை தவிர மற்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே நீங்க ஷர்ட்டு, டிஷர்ட்டு, பேண்ட், நார்மல் பேண்ட் எல்லாமே
எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் வியர் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை வியர் பண்ணாதீங்க, அதை வந்து வாஷ் பண்ணிட்டு வியர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து அதே ஷர்ட்டை நம்ம திருப்பி போட்டு போனால் கண்டிப்பாக நமக்கு அன்னைக்கு ஸ்வெட் ஆகிருக்கும், அதெல்லாம் நம்மளோட ஷர்ட்டில் இழுத்துருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாமல் ஒரு நம்ம மேலே ஒரு நல்ல ஸ்மெல் அதுவே கெடுத்து ஒரு பேட் ஸ்மெல் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிடும். அதனால நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கிளாத்தை வியர் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு வாஷ் பண்ண கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க, வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிட்டு போங்க. நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ் கிளாத்தை யூஸ் பண்ணும்போது உங்கள் மேலே வந்து கண்டிப்பாக பேட் ஸ்மெல் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதனால எப்பயுமே வந்து ரீயூஸ் பண்ணாமல் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. லாஸ்ட் ட்ரிக், இந்த ட்ரிக்கோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் சென்ட் பாட்டில்லாம் இருக்குல்ல, ஸ்மால் சைஸ் டியோட்ரண்ட் பாட்டில், அதை வந்து கேரி பண்ணிட்டு போக. நீங்கள் எங்கே போனாலும் அந்த ஸ்மால் சைஸ் சென்ட் பாட்டிலை வந்து உங்களோட பேக்கெட்டில் வைக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க, இல்லை உங்களோட பேக்கில் கேரி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பாக நம்மளோட வெயில் நம்மளோட ஊருக்கு கண்டிப்பாக நம்ம மேலே வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஸ்வெட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண, அந்த ஸ்வெட் வந்து நம்மள வந்து ஒரு பேட் ஸ்மெல் கிரியேட் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம போய் இறங்கினோடனே உடனே வந்து நீங்கள் அந்த டியோட்ரண்ட் பாட்டில் எடுத்து உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லோட இருப்பீங்க. ஸோ நீங்கள் போனோடனே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்கும் உங்கள் மேலே இருந்து அதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு சின்ன சென்ட் பாட்டிலை கேரி பண்ணிட்டு போங்க. யாருக்காகவும் அதெல்லாம் வந்து மாற்றாதீங்க. அதாவது வந்து மற்றவங்களாம் வந்து ஓவரா சீனை போகிற அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அதை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. நீங்கள் போய் இறங்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டியோட்ரண்ட் பாட்டிலை யூஸ் பண்ணி உங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க. ஸோ தட் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளஸ் உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஸ்மெல் எப்பயுமே இருக்கும். அது வந்து இந்த வந்து எப்பயுமே வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்கள் மேலே வந்து ஒரு நல்ல ஸ்மெல், அந்த ஸ்மெல் போயிடுச்சுன்னா திருப்பி அந்த நல்ல ஒரு டியோட்ரண்ட் பாட்டிலாம் கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரீஅப்ளையும் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ வில் ஆல்வேஸ் வந்து ஸ்மெல் குட்டாக இருப்பீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா கமெண்ட் பையா லைக் பட்டனை தட்டுங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்து தட்டி வச்சுக்கோங்க நியூவாக இருந்தீங்கன்னா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.